ஓகே, இப்போ சர்க்கிள் ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா இன்னொரு அப்ளிகேஷன் குட்டியாக டெவலப் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா இன்புட் யூசர்கிட்ட இருந்து என்ன வாங்குகிறோம் அப்படின்னா என்ன நேம் அப்படிங்கிறத வாங்க போகிறோம், என்ன பேசிக் சேலரின்றதை வாங்க போகிறோம். நான் யூசர்கிட்ட இருந்து நேமும் பேசிக் சேலரியும் வாங்கணும். அதுக்கப்புறம் டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ இது கேல்குலேட் பண்ணிவிட்டு கிராஸ் இன்கம் இதை டிஸ்பிளே பண்ணோம். தென் ப்ராவிடன்ட் ஃபண்டு போட்டுட்டு நெட் இன்கம், இதை எனக்கு நெட் இன்கம் கேல்குலேட் பண்ணும். ஸோ டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, கிராஸ் இன்கம். ஸோ இது கிராஸ் இன்கம் கேல்குலேட் பண்ணிவிட்டு கிராஸ் இன்கமில் பிஎஃப் கேல்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் நெட் இன்கம் கேல்குலேட் பண்ணோம். ஓகே, இந்த டிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 65% ஆஃப் பேசிக் பே, சே பேசிக். ஹெச்ஆர்ஏ சே 15% ஆஃப் பேசிக். சிசிஏ 15% ஆஃப் பேசிக். பிஎஃப் பார்த்தீங்கன்னா 8.33% ஆஃப் பேசிக்கு வித் எ கேப் ஆஃப் ₹6,000. அதாவது இந்த பேசிக் அமௌண்ட்டு 6,000க்குள்ளே ஒரு 5,300 அப்படின்லாம் இருந்தது அப்படின்னா அந்த 5,300 8.3% கேல்குலேட் பண்ணும். சப்போஸ் இது 6,000 கிராஸ் பண்ணி 6,500 இருந்ததுன்னா 6,000 எவ்வளவு நம்ம கேல்குலேஷன் 6,000 8.3% என்னவோ அது மட்டும்தான் எனக்கு இது ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு டிடக்ஷன் ஆகணும். ஸோ இந்த கிராஸில் ப்ராவிடன்ட் ஃபண்டை டிடக்ஷன் பண்ணி வர அமௌண்ட் தான் நெட் பேயபிள் அமௌண்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு நான் இப்போ ஒரு விண்டோஸ் ஃபார்ம் போடணும். ஸோ எப்படி இதை அப்ரோச் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற பர்சன்டேஜஸ்லாம் வேரியபிள், நேரத்துக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இது எங்கே இருந்தால் பரவாயில்லையா இருக்கும்? நான் யூசர் இன்டர்ஃபேஸோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணும், இதை தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆப்ஜெக்டாக நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னா பரவாயில்ல. ஏன்னா நான் ஏதாவது ஒரு டைமில் அந்த பிஸ்னஸ் ஆப்ஜெக்டை மட்டும் இந்த பர்சன்டேஜை போய் மாடிஃபை பண்ணுனா thousands ஆஃப் எம்ப்ளாயிஸ், இதில் 10 என்ட்ரி ஸ்க்ரீன் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல நம்மளுடைய அப்ளிகேஷனில் ஒரு பிஸ்னஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்ஜெக்டில் போயிட்டு ஆடு கிளாஸ் எம்ப்ளாயி. ஓகே, ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ணுறேன், நேம் ஆஸ் ஸ்ட்ரிங், எம்ப்ளாயினுடைய நேமு, பேசிக் ஆஸ் டெசிமல். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு மற்ற விஷயங்களை கேல்குலேட் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மற்ற விஷயங்கள் என்னென்னா டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, அதுக்கப்புறம் கிராஸ், அதுக்கப்புறம் ப்ராவிடன்ட் ஃபண்ட், அதுக்கப்புறம் நெட் ஆஸ் டெசிமல். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப் நியூ கன்ஸ்ட்ரக்டர் போடுறேன். ஸோ எதுவுமே கொடுக்காதப்போ நேம் ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே இல்லை, எம்டியாக வச்சுக்கிறேன். பேசிக் 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பேசிக்ன்றது எதுவுமே இல்லாத மாதிரி காட்டுது. ஏன்னா நான் பேசிக் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறேன், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பேசிக் ஆஸ் டெசிமல்னு வச்சுக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் அண்டர்ஸ்கோர் பேசிக். இங்கே பேசிக் ஈக்குவல்ஸ் வேல்யூ. ஓகே, calculate the net pay. இங்கே calculate பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன், DA equals basic payவில் 65%, HRA equals basic payவில் 15%, CCA city compensation allowance basicல again 15%. then gross equals basic plus DA plus HRA plus CCA, இதெல்லாம் சேர்ந்தது கிராஸ். தென் ப்ராவிடன்ட் ஃபண்ட் எவ்வளோ அப்படின்னா if basic less than or equal 6,000 ஆக இருந்தால் then இது
அப்படி இல்லை அப்படின்னால் ஸோ ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஈக்குவல்ஸ் பேசிக் அமௌண்ட்டில் 8.33%. ஸோ இந்த கேல்குலேஷன் இல்லை 6,000க்கு மேலே போச்சு அப்படின்னா 6,000 multiplied by 8.33 by 100. இது ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஸோ நெட் என்ன அப்படின்னா கிராஸ் மைனஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட். இது நெட் அமௌண்ட். சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் நேமை எம்டி ஆக்கிட்டு பேசிக்கை 0 ஆக்கிடுறேன். ஓகே, தென் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறேன், சப்நியூ பைவேல் எம்ப்ளாயி நேம் as string, comma byval basic pay as decimal. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல்ஸ் எம்ப்ளாயி நேம், தென் பேசிக் ஈக்குவல்ஸ் பேசிக் பே. நம்ம என்ன பாஸ் பண்ணமோ அதை அசைன் பண்ணுறேன். ஓகே, பேசிக் வரும். ஸோ மற்றதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி DA as decimal. ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியாக போடுறேன். ஏன்னா டிஏலாம் யாரும் அசைன் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் அண்டர்ஸ்கோர் DA. ஸோ பப்ளிக் ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி HRA as decimal. ஸோ ரிட்டர்ன் அண்டர்ஸ்கோர் HRA. Again public read only property CCA as decimal, return underscore CCA. Okay, public read only property HRA CCA, அதுக்கப்புறம் கிராஸ் as decimal, return underscore gross. Again public read only property PF as decimal, return PF. Public read only property net as decimal, return net. அவ்வளோதான். ஸோ என்னுடைய பிஸ்னஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ பிஸ்னஸ் ஆப்ஜெக்டில் டேட்டா மெம்பர்ஸ்லாம் இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். யூசர்னுடைய இன்புட் 2 தான். ஸோ ஓகே, இன்னொன்று நேம் அசைன் பண்ணுறதுக்கும் ஒரு இது கொடுத்துடலாம். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நேம் as string, return underscore name equals value. ஸோ நேமையும் வேல்யூ பேசிக் வேல்யூ மட்டும்தான் அசைன் பண்ண முடியும். மற்ற கேல்குலேஷன்லாம் இதுவாக கேல்குலேட் பண்ணிவிட்டு அதில் என்ன அசைன் ஆகுதோ அது ப்ராப்பர்ட்டி மூலமாக ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ முதல்ல என்னுடைய பிஸ்னஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு நான் இப்போ இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணுறேன். ஆட் விண்டோஸ் ஃபார்ம் கொடுக்குறேன். இதை என்ன பண்ணுறேன், FRM எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதனுடைய டைட்டிலை மாற்றுறேன் எம்ப்ளாயி. ஸோ டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு லேபிள் போடுறேன். லேபிளை F4 அடிச்சுட்டு டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு எம்ப்ளாயி நேம். இதை அப்படியே ரைட் கிளிக், இதை அப்படியே செலக்ட் பண்ணி Ctrl+C பண்ணி Ctrl+V கொடுக்குறேன். பேசிக் பே கொடுத்துட்டேன். ஸோ இது ரெண்டுக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுடலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இதுக்கு பேர் txt நேம். இது கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம். இது txt பேசிக் பே. ஓகே, அடுத்தது calculate பட்டன் calculate.
ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், டிஏ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஹெச்ஆர்ஏ again paste பண்ணி CCA again paste பண்றேன் gross pay again PF again paste பண்றேன் net pay. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு வெர்டிக்கல் ஸ்பேசிங் மேக் ஈக்குவல்னு கொடுத்துட்றேன். ஸோ ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எகைன் இதை காப்பி அடித்து இதுக்கு நேராக போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டாட் வச்சுக்கலாம். இதுக்கு பேர் எல்பிஎல் டிஏன்னு வச்சுக்கிறேன். இதை காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு பேர் எல்பிஎல் ஹெச்ஆர்ஏ வச்சுக்கிறேன். எகைன் பேஸ்ட் பண்ணுறேன். எல்பிஎல் சிசிஏ வச்சுக்கிறேன். எகைன் பேஸ்ட் பண்ணுறேன். எல்பிஎல் கிராஸ் பே வச்சுக்கிறேன். எல்பிஎல் பிஎஃப் எல்பிஎல் நெட் பே. ஓகே, ஸோ இதில் கிராஸையும் நெட்டையும் மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் போடுறேன். சரி, கிராஸ் ஒரு க்ரீன் கலர், ஃபாண்ட் வந்து போல்டு ஒரு 9 ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இது நெட்டு, ஸோ இதுவும் போல்டு 9 ஃபாண்ட்டு, பட் 4 கலர் மட்டும் சரி இந்த கலர் கொடுத்துக்கலாம், பிங்க். ஓகே, ரைட். ஸோ இப்போது நேம் இங்கே போட போகிறாரு, பேசிக் பே இங்கே போட போகிறாரு, கேல்குலேஷன் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணுறேன், எல்லா கண்ட்ரோலையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட்டு வெர்டிக்கல் சென்டர் இன் ஃபார்ம் வெர்டிக்கலி எல்லாத்தையும் வெர்டிக்கலி சென்டர் பண்ணிவிட்டேன். மறுபடியும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபார்மட்டு சென்டர் இன் ஃபார்ம் ஹரிசான்டலி. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு இது லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மை ப்ராஜெக்ட் போயிட்டு ஸ்டார்ட் அப் ஃபார்மை எம்ப்ளாயின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை இன்புட் வாங்கிட்டு பேசிக் பே இது பண்ணிவிட்டு கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, கேல்குலேட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிம் ஓ எம்ப்ளாயி ஆஸ் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். ஓ எம்ப்ளாயி ஈக்குவல்ஸ் நியூ எம்ப்ளாயி. ஓகே, ஃபைனலியில் ஓ எம்ப்ளாயியை நத்திங் கொடுக்குறேன். ஓகே, இங்கே மெசேஜ் பாக்ஸ் ex டாட் மெசேஜ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஓ எம்ப்ளாயி டாட் நேம். ஸோ இங்கே நேம் வந்து நான் ஓகே இங்கே கொடுக்கும்போதே என்ன பண்ணுறேன், டிஎக்ஸ்டி நேம் டாட் டெக்ஸ்ட் கமா டிஎக்ஸ்டி பேசிக் பே டாட் டெக்ஸ்ட். பாருங்கள், எம்ப்ளாயி நேமும் பேசிக் பேவும் பாஸ் பண்ணோம், நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிவிட்டு எல்பிஎல் டிஏ டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் ஓ எம்ப்ளாயி. ஸோ இங்கே இந்த இடத்துல வித்து ஓ எம்ப்ளாயி கொடுத்துக்கிறேன். இது ஒரு புது மெத்தடு. ஒவ்வொரு இடத்துலையும் ஓ எம்ப்ளாயி டாட்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி கொடுத்துக்கலாம். அப்போ எல்பிஎல் டிஏ டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டாட் டிஏ எல்பிஎல் ஹெச்ஆர்ஏ டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டாட் ஹெச்ஆர்ஏ. ஸோ இப்படி இந்த மாதிரி இங்கே டாட்னு கொடுத்தனா என்ன அர்த்தம்னா, வித்துக்குள்ளார டாட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதை ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா ஓ எம்ப்ளாயி டாட் டிஏன்னு போடுறதுக்கு ஈக்குவல் தான் அது. ஸோ எல்பிஎல் சிசிஏ டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டாட் சிசிஏ, எல்பிஎல் கிராஸ் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டாட் கிராஸ், எல்பிஎல் பிஎஃப் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டாட் பிஎஃப், எல்பிஎல் net dot text equals dot
நெட். முடிஞ்சதுங்களா? அவ்வளோதான். ஃபைனலியில் நான் எம்ப்ளாயியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ரன் பண்ணுறேன். இப்போது ராமு 15,000 ரூபா சேலரி. அவ்வளோதான். இப்போ பாருங்கள். ஸோ கேல்குலேஷன்லேருந்து எல்லாமே அதுவாக கொடுத்துருது இல்லைங்களா? 9,750. ஸோ கிராஸ் பே எவ்வளோ வருது பாருங்கள், 29,250 ரூபா. பிஎஃப் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 499 ரூபா 80 காசு. ஏன் அப்படின்னா கேல்குலேட்டில் 6,000 ரூபா, ஏன்னா இது 15,000ன்றது 6,000 விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 8.33 6,000 ரூபாய்க்கு மட்டும்தான் நான் கேல்குலேஷன் பண்ணோம். அப்போது 499.80 வந்துருச்சு. ஸோ இது புரிஞ்சது இல்லைங்களா? ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பிஸ்னஸ் ஆப்ஜெக்டை வந்து எப்படி தனியாக பிரித்தோம், எப்படி கேல்குலேஷன் பண்ணோம், எப்படி எடுத்து அசைன் பண்ணோம், எப்படி ப்ரோக்ராமிங்கே ஈஸியாக இருக்குது பாருங்கள். எல்லா கேல்குலேஷனும் இங்கேயே போட்டுட்ருக்கிறதுக்கு பதிலாக தனியாக நான் கொண்டு போய் ஒரு பிஸ்னஸ் ஆப்ஜெக்டாக கொண்டு போயிட்டு அது வழியாக ப்ரோக்ராம் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லைங்களா? ஓகே, இப்போது இந்த ஸ்டேஜுக்கு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமில் இன்னும் சில வேலைகள் நம்ம பண்ண போகிறோம். அதை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் 100% புரிஞ்சுக்கிட்டு ஒரு முறை ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துருங்க. தென் வி வில் எக்ஸ்டெண்ட் இட். தேங்க்யூ.